அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் 12th கெமிஸ்ட்ரி பப்ளிக் எக்ஸாம் 2025 வெரி இம்பார்ட்டன்ட் இல்லைனா எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸ் தான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். ஓகேவா? ஸோ இந்த பிடிஎஃப்ல நான் கொடுத்துருக்க எல்லா கொஷினுமே நீங்கள் படிங்க. ஒரு கொஷினுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்கிப் பண்ணீங்கன்னா நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க ஆஃப்டர் தி எக்ஸாம். ஓகேவா? ஸோ கொஷின்ஸ் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்குது. ஓகேவா? ஸோ நம்ம வால்யூம் 1ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா ஜோன் ரிஃபைனிங். ஸோ நான் கொடுத்துருக்க கொஷின்லாம் வேற உங்களுக்கு டயக்ராம்ஸ், ஈக்குவேஷன்ஸ் அதெல்லாம் வருதோ நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் எழுதணும். எக்ஸாம்பிள்ஸ், யூசஸ். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஜோன் ரிஃபைனிங், அதுக்கடுத்து ஃப்ராத் ஃபிளாட்டேஷன் ப்ராசஸ், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோலைட்டிக் ரிஃபைனிங், அதுக்கடுத்து மான்ஸ் ப்ராசஸ், அதுக்கடுத்து வேன் ஆர்கல் மெத்தட். ஓகேவா? ஸோ என்ன மெட்டெல்லாம் நம்ம மான்ஸ் ப்ராசஸ் வச்சு நம்ம இது பண்ணுவோம், வேன் ஆர்கலுக்கு என்னென்ன 2 மெட்டல் யூஸ் பண்ணுவோம், அது தெரிஞ்சா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு கொஸ்டின் அப்படி கூட உங்களுக்கு கேட்கலாம். ஓகேவா? அதுக்கடுத்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் டைபோரேட். ரீசெண்ட் டேஸில் கேட்கறது இல்லை, ரீசெண்ட் இயர்ஸில் இன்ஃபேக்ட், பட் இருந்தாலும் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கொஸ்டின் தான். எத்தில் போரேட் டெஸ்ட், அதுக்கடுத்து வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் இன்டர் அலர்ஜன் காம்பவுண்ட்ஸ், அதுக்கடுத்து இனர்ட் பேர் எஃபெக்ட், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா யூசஸ் ஆஃப் போரிக் ஆசிட், அதுக்கடுத்து லாந்தனாய்டு கான்ட்ராக்ஷன், அண்ட் தென் பார்த்தீங்கன்னா லாந்தனாய்டுக்கும் ஆக்டினாய்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். அதுக்கடுத்து 2 தியரியோட போஸ்ட்லேட்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். போஸ்ட்லேட்ஸ் ஆஃப் வெர்னர் தியரி, போஸ்ட்லேட்ஸ் ஆஃப் வேலன்சி பாண்ட் தியரி. ஸோ வேலன்சி பாண்ட் தியரியை பேஸ் பண்ணி உங்களுக்கு சம்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஒரு 3 இல்லுஸ்ட்ரேஷன் மாதிரி கொடுத்துருப்பாங்க உங்கள் புக்கில். அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுவுமே பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட். தென் பார்த்தீங்கன்னா கிறிஸ்டலைன் சாலிடுக்கும் அமார்ஃபஸ் சாலிடுக்குமான டிஃபரன்ஸ். அதுக்கடுத்து பேக்கிங் எஃபிஷியன்சியோட டெரிவேஷன்ஸ் நம்ம டெரைவ் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்னும் நமக்கு சிம்பிள் கியூபிக் கேட்கலாம், இல்லை பாடி சென்டர் கியூபிக். அடிக்கடி பிசிசி தான் கேட்குறாங்க. இது கேட்டாங்கன்னா உங்களுக்கு ஒன்று டைரக்ட் 5 மார்க் இல்லைனா 3 மார்க் ஃபர்ஸ்ட் கேஸில். அப்படி இல்லைனா உங்களுக்கு 2 மார்க்ல இந்த கொஸ்டின் கேட்டுருவாங்க. கால்குலேட் த நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இன் இதர் எஸ்சி இல்லை பிசிசி இல்லை எஃப்சி. 3மே பார்த்துக்கோங்க. கம்பைன் பண்ணியும் கிளப் பண்ணியும் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு அதிக அளவில் இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தேர் ஆர் வேரியஸ் டிஃபெக்ட்ஸ் இருக்கு உங்களுக்கு. பார்த்தீங்கன்னா அதில் ஸ்காட்கி டிஃபெக்ட், ஃப்ரெங்கல் டிஃபெக்ட், மெட்டல் எக்ஸஸ் டிஃபெக்ட் அல்லது மெட்டல் டெஃபிஷியன்சி டிஃபெக்ட். இதெல்லாமே தனித்தனியாக தான் கேட்பாங்க. எல்லாமே பார்த்து வச்சுக்கோங்க. டயக்ராம் எழுதுங்க, எக்ஸாம்பிள் எழுதி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஓகேவா? அண்ட் தென் we move on to certain derivation questions in chapter 7. First பார்த்தீங்கன்னா integrated rate law for zeroth order reaction. இது பார்த்தீங்கன்னா நான் ஒரே இதாக கொடுத்துருக்கேன். ஆக்சுவலி இது தனித்தனியாக தான் கேட்பாங்க. integrated rate law for zeroth order reaction கேட்பாங்க. அப்படி இல்லை integrated rate law for first order reaction. So while studying this question you parallelly study the half life of first order and zeroth order. ஓகேவா? ஸோ half life உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் தான். நமக்கு அடிக்கடி பார்த்தீங்கன்னா 3 மார்க்ல ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, சூடோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் சொல்லிட்டு. ஸோ சூடோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனும் படிங்க, எக்ஸாம்பிள் எழுதுங்க, எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அதோட நேச்சர் ஏன் அப்படி இருக்குது. ஓகேவா? இது உங்களுடைய வால்யூம் 1. இந்த கொஸ்டின்லாம் ஸ்கிப் பண்ணாதீங்க. மோஸ்ட்லி எல்லாம் படிச்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதையுமே நீங்கள் எடுத்துக்கோங்க. ஓகேவா? அதுக்கடுத்து வால்யூம் 2. வால்யூம் 2ல பார்த்தீங்கன்னா will start with 8th lesson, define pH and relationship between pH and pOH. ஓகேவா? தென் பார்த்தீங்கன்னா ஆஸ்வால்ட் டைலூஷன்ல வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், காமன் அயான் எஃபெக்ட், அதுக்கடுத்து எண்டர்சன் ஆசல்பால்க் ஈக்குவேஷன், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கோல்ட்ராஸ் லா அண்ட் இட்ஸ் ஈக்குவேஷன். அது எழுதணும். அப்ளிகேஷன்ஸ் கேட்டாங்கன்னா அப்ளிகேஷன்ஸ் படிச்சுக்கோங்க. அட்லீஸ்ட் அந்த அப்ளிகேஷன் 1 ஆச்சு படிங்க. ரீசனிங்ல மாட்டிக்காம இருப்பீங்க. ஓகேவா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நான் சாலிபிலிட்டி ப்ராடக்ட் நான் கொடுக்கல, பட் சாலிபிலிட்டி ப்ராடக்ட்டும் இம்பார்ட்டன்ட் தான். அதனுடைய டெஃபினேஷன், அடுத்து அதை பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ், சின்ன ப்ராப்ளம்ஸ் தான் இருக்கும். அதை நீங்கள் படிக்க ட்ரை பண்ணுங்க. சாலிபிலிட்டி ப்ராடக்ட் வெரி இம்பார்ட்டன்ட். சின்ஸ் அங்கே ப்ராப்ளமும் இருக்கிறதுனால நான் இங்கே உள்ள கொடுக்கல இந்த இதில். அதுக்கடுத்து டேனியல் செல், we can call it also called as galvanic cells. அதுக்கடுத்து நர்ஸ்ட் ஈக்குவேஷன் வெரி இம்பார்ட்டன்ட் அந்த 9th லெசன்ல. அதுக்கடுத்து கெமிஸ் ஆப்ஷனும் ஃபிசிக்ஸ் ஆப்ஷனுக்குமான டிஃபரன்ஸ். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அ கேட்டலிஸ்ட். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு இப்படி கேட்க மாட்டாங்க தியரி ஆஃப் கேட்டலிஸ்ட்னு. 2 தியரிஸ் நமக்கு இருக்கு கேட்டலிசிஸ்க்கு. ஒன்று பார்த்தீங்கன்னா இன்டர்மீடியட் காம்பவுண்ட் ஃபார்மேஷன் தியரி, இன்னொன்று அட்சார்ப்ஷன் தியரி. ஒன்று நமக்கு இன்டர்மீடியட் காம்பவுண்ட் ஃபார்மேஷன் ஐசிஎஃப் கேட்கலாம், இல்லைனா நமக்கு அட்சார்ப்ஷன் கேட்கலாம். ஸோ 2மே பார்த்துக்கோங்க. 2மே இம்பார்ட்டன்ட். அண்ட் here comes the differentiation between alcohol. ஸோ 1 degree alcohol, 2 degree alcohol, 3 degree. அதுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வேரியஸ் டெஸ்ட் இருக்கு. லூகாஸ் டெஸ்ட் அடிக்கடி கேட்குறாங்க, விக்டர் மேயர் டெஸ்ட்டும் அடிக்கடி கேட்குறாங்க. இந்த 2மே பார்த்துக்கோங்க. சைட்ஸப் ரூல். இந்த சைட்ஸப் ரூல் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்ட் இயர்ஸில் கேட்கல, பட் படிச்சுக்கோங்க. அகைன் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அதுக்கடுத்து அல்டால் கண்டென்சேஷன் நல்லா பார்த்துக்கோங்க. அதே மாதிரி அல்டால் கண்டென்சேஷன் எவ்வளோ இம்பார்ட்டனோ கேனிசாரோ ரியாக்ஷனும் அந்தளவு இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் நீங்கள் மெக்கானிசம் எழுதணும். அதுக்கடுத்து எஸ்டரிஃபிகேஷனோட மெக்கானிசம், அதுக்கடுத்து ரெடியூசிங் ஆக்ஷன் ஆஃப் ஃபார்மிக் ஆசிட். ஓகேவா? அதுக்கடுத்து யூரோட்ரோபின்ற ஒரு காம்பவுண்டை நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவோம், அதுக்கு ஒரு ஈக்குவேஷன் மாதிரி இருக்கும். அடுத்து அதனுடைய யூசஸ், அதனுடைய ஸ்ட்ரக்சர் ஒரு டயக்ராம் மாதிரி இருக்கும். எல்லாமே பார்த்துக்கோங்க. கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கு.
அதுக்கடுத்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் குளுக்கோஸ் அண்ட் ஃப்ரக்டோஸ் இப்படி சேர்த்து கேட்க மாட்டாங்க. இதர் தே வில் ஆஸ்க் ஸ்ட்ரக்சர் ஆஃப் குளுக்கோஸ் ஆர் தே வில் ஆஸ்க் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஃப்ரக்டோஸ். ஸோ நீங்கள் எப்படி பண்ணலாம்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் குளுக்கோஸ் லேர்ன் பண்ணிக்கோங்க அண்ட் தென் நீங்கள் அதை படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரக்டோஸ் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேவா? இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பாது. அதுக்கடுத்து கிளென்சிங் ஆக்ஷன் ஆஃப் சோப். ஓகேவா? அண்ட் தென் பார்த்தீங்கன்னா அமைன்ஸ்க்கான டிஃபரன்ஸ். ஸோ பிரைமரி, செகண்டரி, டெர்ஷியரி. ஓகேவா? அதுக்கடுத்து டிஎன்ஏக்கும் ஆர்என்ஏக்குமான டிஃபரன்ஸ். ஓகேவா? இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் உங்களுடைய கெமிஸ்ட்ரியில். ஸோ இதெல்லாம் ஸ்கிப் பண்ணாமல் போயிடுங்க அண்ட் புக் பேக் ஃபோக்கஸ் பண்ணுங்க. நீங்கள் எடுத்தோன்னே இப்போ ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கிறீங்கன்னா ஃபர்ஸ்ட் புக் பேக்ஸ் பார்த்துக்கோங்க. அதை படிக்கும் போதே கூடவே இதில் இருக்க புக்கின் இம்பார்ட்டன்ஸ் இல்லை வேறு ஏதாச்சும் சில புக்கின் இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? இதை படிக்காமல் போயிடக்கூடாது. டு நாட் ஸ்கிப் மாதிரி நீங்கள் வந்து வச்சுக்கலாம். ஸோ அப்படி நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் போட இருக்கும் உங்களுக்கு கெமிஸ்ட்ரி அண்ட் ஃபிசிக்ஸ்க்கு. சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் நாட் ஜஸ்ட் தட், ஸோ கரியர் கைடன்ஸ் ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பர்ட் டாக்ஸ் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டில் இருக்க எல்லாரையுமே நம்ம வந்து கூப்பிட்டு பண்ணிட்டு இருக்கோம். You will see after your public exam. நான் அதான கிளிம்ஸ் நான் இப்போயே உங்களுக்கு வந்து கொடுத்துட்றேன். ஓகேவா? நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஆல் தி வெரி பெஸ்ட்.